நான் விவாகரத்தும் தரமாட்டேன், உங்களுடன் சேர்ந்து வாழவும் மாட்டேன். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வார்த்தைகள் எதிரொலித்ததும் அங்கே அனைத்தும் அப்படியே ஸ்தம்பித்து நின்றது போல் இருந்தது. நீதிபதி தனது பேனாவை நிறுத்தி கொண்டார். வழக்கறிஞர்கள் ஒருவரையொருவர் முகத்தை பார்த்து கொள்ளத் தொடங்கினர். பின்னால் அமர்ந்திருந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவித சலசலப்பு ஏற்பட்டது. கூண்டில் நின்று கொண்டிருந்தாள் 28 வயது அனிதா. விலையுயர்ந்த புடவை, அதற்கு பொருத்தமான நகைகள் மற்றும் உதடுகளில் ஒரு மர்மமான புன்னகை. அவளை பார்த்தால் அவளது வாழ்க்கையில் ஏதோ பெரும் புயல் வீசி இருக்கிறது என்று யாருமே சொல்ல முடியாது. அவளுக்கு எதிரே நின்று கொண்டிருந்தான் அவளது கணவன் தீபக். கண்களில் சிவப்பும் முகத்தில் இயலாமையும் நிறைந்திருக்க அவர் நீதிபதியிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். ஐயா, நான் என் மனைவியுடன் சமாதானம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அவள் என்னுடன் வாழ விரும்பவில்லை என்றால் தயவு செய்து எனக்கு விவாகரத்து பெற்று தாருங்கள். இந்த மூச்சு முட்டும் வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவியுங்கள். திருமதி அனிதா, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று நீதிபதி அனிதாவை பார்த்து கேள்வி எழுப்பினார். அனிதாவின் உதடுகளில் அதே மர்மமான புன்னகை தோன்றியது. அவள் நீதிபதியின் கண்களை பார்த்துவிட்டு முழு ஆளுமை திறனுடன் கூறினாள், ஐயா, நான் இவருடன் வாழவும் மாட்டேன், இவருக்கு விவாகரத்து தரவும் மாட்டேன். நீதிபதியின் முகத்தில் கோபமும் ஆச்சரியமும் ஒரு சேர வெளிப்பட்டன. திருமதி அனிதா, உங்களுக்கு உங்கள் கணவருடன் வாழவும் வேண்டாம், விவாகரத்து கொடுக்கவும் வேண்டாமா? இது நீதிமன்றம். எந்த கேளிக்கையும் நடக்கவில்லை. நான் எந்த கேளிக்கையும் செய்யவில்லை ஐயா. எனது இந்த முடிவு முற்றிலும் உறுதியானது. அனிதாவின் பேச்சை கேட்டவுடன் தீபக் அங்கிருந்த கூண்டிலேயே கிட்டத்தட்ட கீழே விழும் நிலைக்கு சென்றார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. இது சாதாரண கணவன் மனைவி சண்டை அல்ல என்பதை நீதிபதி புரிந்து கொண்டார். இதற்கு பின்னால் ஏதோ ஒரு ஆழமான ரகசியம் புதைந்திருக்கும் ஒரு புதிராக இது இருந்தது. தீபக்கின் வழக்கறிஞர் வருணன் எழுந்து நின்று கூறினார், மை லார்ட், இது எனது மனுதாரரின் மனித உரிமைகளை மீறும் செயலாகும். இது மனநல கொடுமையின் உச்சகட்டமாகும். அப்போது அனிதாவின் வழக்கறிஞர் புன்னகைத்தார். மை லார்ட், மனைவி தன்னுடன் வாழ விரும்பவில்லை என்றால் அவளுக்கு விவாகரத்து வழங்கியே தீர வேண்டும் என்று சட்டத்தில் எங்குமே எழுதப்படவில்லை. தீபக்கின் குரலில் ஒரு பரிதாபமான கணவனின் வலி வெளிப்பட்டது. ஐயா, நான் இன்று வரை இவளுடன் சேர்ந்து குடும்பம் நடத்தவே விரும்புகிறேன். நான் இவளை சமாதானப்படுத்த முயன்றேன். இவளது தாயாரிடம் பேசினேன். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாகவும் பேசச் சொன்னேன். நான் சமாதானம் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் இவள் கேட்பதற்கே தயாராக இல்லை. நீதிபதி திகைத்து போனார். ஒருபுறம் ஒரு இயலாமை நிறைந்த மனிதர் சுதந்திரத்திற்காக பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். மறுபுறம் அவரை ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலியில் பிணைத்து வைக்க விரும்பும் ஒரு மர்மமான மனைவி. திருமதி அனிதா, உங்கள் கணவர் உங்களுடன் வாழ விரும்புகிறார் என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நீதிபதி கேட்டார். அனிதா ஒரு தீர்க்கமான பார்வையை தீபக்கின் மீது வீசினாள். பின்னர் நேராக முன் பக்கத்தை பார்த்து, எங்கு மரியாதை இல்லையோ அங்கு வாழ்ந்து என்ன பயன் நீதிபதி ஐயா? மரியாதை என்றதும் தீபக் கத்தினார். நான் உனக்கு என்ன அவமானம் செய்தேன்? சொல். அனிதா ஒரு கேலியான புன்னகையுடன் கூறினாள். அதை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, நீதிபதி ஐயாவுக்கு சொல்வேன். தீபக்கின் வழக்கறிஞர் எழுந்து நின்றார். மை லார்ட், எனது கட்சிக்காரரை மன ரீதியாக துன்புறுத்தும் சதி நடக்கிறது. நீதிபதி வழக்கறிஞரை அமைதிப்படுத்திவிட்டு நேராக அனிதாவை பார்த்து கேட்டார். சரி திருமதி அனிதா, உங்கள் கணவர் உங்களிடம் ஏதேனும் வன்முறையில் ஈடுபட்டாரா? அனிதா கூறினாள். இல்லை ஐயா, கை கூட உயர்த்தியதில்லை. தற்கொலைக்கு வரதட்சணை கேட்டு துன்புறுத்தப்பட்டதா? இல்லை. தீபக்கின் முகத்தில் சற்று நிம்மதி வந்தது. ஆனால் உடனே அனிதா கூறினாள். ஐயா, காயங்கள் உடலில் மட்டும் ஏற்படுவதில்லை, மனதிலும் படும். அவைதான் மிகவும் ஆழமானவை. முழு கதையையும் முதலில் இருந்து சொல்லுங்கள் என்றார் நீதிபதி. அனிதா தீபக்கை ஒரு பூச்சியை பார்ப்பது போல பார்த்துவிட்டு கூறினாள். ஐயா, நாங்கள் ஒரு நண்பரின் திருமணத்தில் சந்தித்தோம்.
அவரது கண்களில் ஒருவித நேர்மையும் அமைதியும் வெளிப்பட்டதை நான் கண்டேன். எளிய பையன். அவரது உலகமே எதிர்கால திட்டங்களை சுற்றியே வலம் வந்தது. என் உலகமோ பெரிய பெரிய கனவுகளால் நிரம்பியிருந்தது. என் மீது அவர் வைத்திருந்த மரியாதைதான் முதல் சந்திப்பிலேயே என்னை அவர் பக்கம் ஈர்த்தது. பின்னர் மணிக்கணக்கில் ஃபோனில் பேசும் படலம் தொடங்கியது. எனது துருதுருப்பான சுபாவம் அவருக்கு பிடிக்கும். அவரது பேச்சில் இருந்த உண்மை எனக்கு பிடிக்கும். தீபக் கூறியிருந்தார், அனிதா, நான் ஏதோ இளவரசன் கிடையாது. ஆனால் உன்னை ஒரு ராணியாக பார்த்து கொள்வேன் என்று வாக்கு தருகிறேன். உனது சிறிய மற்றும் பெரிய ஆசைகளை நிறைவேற்றுவேன். நானும் வேடிக்கையாக கேட்டேன், உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒன்றை நான் கேட்டால் என்ன செய்வது? தீபக் பதிலளித்தார், உனக்காக வானத்திலிருந்து நட்சத்திரங்களை பறித்து வரவும் என்னால் முடியும். இதை சொல்லும்போது அனிதாவின் கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி கீழே விழுந்தது. அந்த ஒரு வார்த்தைக்காக எனது ஒட்டுமொத்த உலகத்தையும் அவருக்கே அர்ப்பணித்தேன். எந்த பெண்தான் இது போன்ற வாக்குறுதிகளை நம்ப மாட்டாள் ஐயா? திருமண நாளன்று அவர் என்னிடம் கூறினார், அனிதா, இன்றிலிருந்து எனது ஒவ்வொரு சந்தோஷமும் உன்னுடையது, உனது ஒவ்வொரு துக்கமும் என்னுடையது. எனது பெற்றோர், எனது வீடு அனைத்தையும் பின்தள்ளிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக அவருடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். அனிதாவின் குரல் இப்போது கடினமானது. ஆனால் நான் என் கனவுகளில் கட்டி எழுப்பிய கண்ணாடி மாளிகை திருமணமான சில மாதங்களிலேயே உடைந்து சிதறிப்போகும் என்று எனக்கு எப்படி தெரியும்? நீதிபதி ஒரு பெருமூச்சு விட்டார். அப்படியானால் அத்தகைய என்ன புயல் வீசியது? இந்த நிலைமைக்கு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தது? அனிதாவின் நடுங்கும் குரல் இப்போது கூர்மையாகவும் சத்தமாகவும் மாறியிருந்தது. புயல். புயல் என்பது ஒரு முறைதான் வரும் ஐயா. எல்லாவற்றையும் நாசமாக்கிவிட்டு சென்றுவிடும். எனது வாழ்க்கையோ ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சுழல் காற்றால் அழிக்கப்பட்டது. அனிதா தீபக்கை நோக்கி விரலை நீட்டினாள். திருமணம் ஆகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன ஐயா. நீங்கள் நம்புவீர்களா? இந்த 3 ஆண்டுகளில் இவர் என்னை ஒரு முறை கூட எங்கும் வெளியே அழைத்து சென்றதில்லை. வானத்திலிருந்து நட்சத்திரங்களை பறித்து வருவதாக சஞ்சாரம் செய்தவர் என்னை வீட்டின் 4 சுவர்களுக்குள் சிறை வைத்து விட்டார். அவர் என்னை ராணியாக்கப் போகிறாராம். ஆனால் என்னை ஒரு கைதியாக்கி விட்டார். எனது உலகமே காலையில் சமையலறையில் தொடங்கி இரவில் அவருக்காக காத்திருப்பதோடு முடிந்துவிடும். நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த பெண்களும் இதை உணர்ந்தனர். இந்த மனிதர், நீதிபதி ஐயா, இந்த மனிதர் எனது கேரியரை தொடங்கக்கூட அனுமதிக்கவில்லை. எதையாவது ஒரு காரணத்தை கூறி தடுத்து விடுவார். அதுபோக எனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளான எனது முதல் பிறந்த நாளை இந்த ஆண்டு ஏதோ முக்கியமான வேலை வந்துவிட்டது, அடுத்த முறை பிரம்மாண்டமாக பார்ட்டி நடத்தலாம் என்று கூறி முதல் ஆண்டில் தள்ளிவிட்டார். 2வது ஆண்டில் அவர் அதை முற்றிலும் மறந்துவிட்டார். நான் அந்த நாளை அழுது கொண்டே கழித்தேன் ஐயா. இவருக்கு எனது அன்பும் வேண்டும், எனது சந்தோஷமும் வேண்டும் என்பதில்லை. இவருக்கு இவரது வேலையும் ஓய்வும் தான் நினைவில் இருக்கும். தீபக் முன்னே வந்தார். அனிதா, இது உண்மையில்லை. வாயை மூடு. இன்று என்னை பேச விடுங்கள் ஐயா. நான் இவரின் மனைவியாக இருக்கலாம். ஆனால் வீட்டு முடிவுகள் அனைத்தும் இவரே எடுப்பார். அந்த வீட்டில் எனது கருத்து ஒரு துரும்பு அளவுக்கு கூட மதிக்கப்படவில்லை. அது மட்டுமின்றி ஒரு நாள் நான் கடுமையான காய்ச்சலில் தவித்து கொண்டிருந்தேன். எனது உடல் வலிக்கிறது, சீக்கிரமாக அலுவலகத்திலிருந்து வந்து டாக்டரிடம் கூட்டி செல்லுங்கள் என்று ஃபோன் செய்து சொன்னேன். அதற்கு இவர் என்ன செய்தார்? தனது தாயாருக்கு ஃபோன் செய்து அனிதாவை டாக்டரிடம் அழைத்து சென்று மருந்து வாங்கி தாருங்கள் என்று கூறிவிட்டார். நீதிபதி சார், மேலும் கேளுங்கள். இவரின் அம்மா என்ன செய்தார் என்று. அவர் தனது நாட்டு வைத்திய கஷாயத்தை காய்ச்சி குடிக்க கொடுத்து விட்டார். மேலும் என் மகா கணவரோ மறுபடியும் ஃபோன் செய்து என் உடல்நிலையை விசாரிக்க கூட மெனக்கெடவில்லை. இறுதியில் என் அம்மா வீட்டிற்கு வந்து என்னை டாக்டரிடம் அழைத்து சென்றார். எனக்கு குணமாகிவிட்டது. அதற்கு பிறகும் என் அம்மா எத்தனை முறை ஃபோன் செய்து
என் நலனை விசாரித்தார் தெரியுமா? ஆனால் என் கணவரோ ஒரு முறை கூட விசாரிக்கவில்லை. நீங்களே இவரிடம் கேளுங்கள். இவர் எனக்கு தனது மனைவிக்கான உரிமையை கூட தர விரும்பவில்லை என்றால் என்னை திருமணம் செய்து என் வாழ்க்கையை நாசம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? நீதிமன்ற அறையில் ஒரு கனத்த அமைதி கவ்வியது. அதை அனிதாவின் விசும்பல் ஒலிகள் மட்டுமே உடைத்து கொண்டிருந்தன. தீபக்கின் முகம் வெளிரி போனது. மிகவும் சிரமப்பட்டு தனது முழு தைரியத்தையும் திரட்டி கொண்டு அவர் கூறினார், ஐயா, எந்த கணவன்தான் தன் மனைவிக்கு உலகின் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் தர விரும்ப மாட்டான்? சென்னையில் ஒரு சம்பளத்தை கொண்டு வீட்டின் இஎம்ஐ, மருந்துகள், செலவுகள் என எல்லாவற்றிற்கும் இடையில் இந்த ஆசைகளை நான் எப்படி நிறைவேற்றுவது? இருப்பினும் நான் அவளிடம் சொல்லியிருந்தேன், பதவி உயர்வு கிடைத்தவுடன் முதலாவதாக இந்த ஆசையை நிறைவேற்றுவேன் என்று. அவரது குரலில் ஒரு நடுத்தர வர்க்க மனிதனின் இயலாமை வெளிப்பட்டது. அனிதா, உனது முதல் பிறந்த நாளில் நான் வீட்டிற்கு வர தாமதமாகிவிட்டது உண்மைதான். ஆனால் அன்றைய தினம் நான் பூங்கொத்துகளையும் உனது விருப்பமான மிட்டாயையும் தான் கொண்டு வந்தேன். அதில் எனது அன்பு இருந்தது. ஆனால் உனக்கு அந்த மிட்டாய் தேவையில்லை. எனது பட்ஜெட்டுக்கு மீறிய 5 நட்சத்திர ஹோட்டல் டின்னர் தான் வேண்டும் என்றாய். அன்பின் விலை பரிசுகளின் அளவாலா தீர்மானிக்கப்படுகிறது நீதிபதி ஐயா? தீபக்கின் குரல் உடைந்து போனது. மேலும் உனது உடல்நிலை சரியில்லாத அந்த நாள். ஆம், என்னால் வர முடியவில்லை. அலுவலகத்தில் மிக முக்கியமான இன்ஸ்பெக்ஷன் இருந்தது. அப்போது விடுப்பு எடுத்திருந்தால் வேலை பறிபோயிருக்கும். அந்த வேலையும் கூட நான் என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகத்தானே செய்து வருகிறேன். நான் அம்மாவுக்கு ஃபோன் செய்து உன்னை டாக்டரிடம் அழைத்து சென்று மருந்து வாங்கி தரும்படி கூறினேன். ஆனால் அம்மாவோ உனக்கு வீட்டு வைத்திய மருந்தை கொடுத்து விட்டார். சிறு வயதிலிருந்து எனக்கு குடிக்க கொடுத்த அதே மருந்தை. ஆனால் நான் என் தாயிடம் உதவி கேட்டது குற்றமா? பிறகு தீபக் கூறினார், ஐயா, என்னால் வானத்திலிருந்து நட்சத்திரங்களை பறித்து வர முடியாது. நான் ஒரு சாதாரண மனிதன். என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முயன்று வருகிறேன். ஒருவேளை எனது முயற்சிகள் இவளது எதிர்பார்ப்புகளுக்கு முன்பாக குறைவாக போய்விட்டிருக்கலாம். இப்போது நீதிமன்றத்தின் சூழல் மாறிக்கொண்டிருந்தது. கதை பார்ப்பதற்கு எவ்வளவு எளிமையாகவும் ஒரு பக்க சார்பாகவும் இருந்ததோ, உண்மையில் அது அப்படி இல்லை. நீதிபதி அனைத்து கோணங்களையும் சிந்தித்துவிட்டு, திருமதி அனிதா, வெளியே அழைத்து செல்லாமல் இருப்பது, விலை மதிப்பற்ற பரிசு தராமல் இருப்பது, கருத்து கேட்காமல் இருப்பது, இந்த விஷயங்கள் மனதை நிச்சயமாக காயப்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே பதற்றத்தை உருவாக்கும். ஆனால் இது உங்கள் கணவனை விட்டு பிரிந்து செல்லும் அளவுக்கு பெரிய காரணமா? உறவை முறித்து கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல. அதே நேரத்தில் பின்னால் இருந்து ஒரு உரத்த மற்றும் உணர்ச்சி பூர்வமான குரல் எதிரொலித்தது. ஐயா, நீங்கள் அனிதாவை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஏனென்றால் இவள் மீது நடத்தப்படும் கொடுமையின் முழு கதையையும் இவள் இன்னும் உங்களுக்கு சொல்லவில்லை. நான் சொல்கிறேன் எல்லா விஷயங்களையும். அனைவரின் பார்வையும் திரும்பியது. 60 வயது மதிக்கத்தக்க பெண்ணான அனிதாவின் தாய் சுதா தேவி முன்னோக்கி வர முயன்றார். கண்களில் கண்ணீரும் முகத்தில் போராடும் வெறியும் இருந்தது. அதிகாரி அவரை தடுத்தார். நீங்கள் உட்காருங்கள், அழைக்கும்போது வாருங்கள். ஆனால் சுதா தேவி நிற்கவில்லை. அனிதா என் மகள்தான். அவளை பெற்றவள் நான். என்னால் மௌனமாக இருக்க முடியாது. அவரது குரலில் வேதனை இருந்தது. அவரை முன்னால் வரவிடுங்கள் என்றார் நீதிபதி. சுதா தேவி கூண்டின் அருகில் வந்தார். மூச்சு வாங்கி கொண்டிருந்தது. ஐயா, இந்த அயோக்கியனின் முழு உண்மையை என் மகள் உங்களுக்கு சொல்லவில்லை. உண்மையான அவமானத்தை என் மகள்தான் அனுபவித்திருக்கிறாள். எங்கள் குடும்பத்தில் எங்கு விசேஷம் நடந்தாலும் இந்த சார் எங்குமே செல்வதில்லை. என் மகள் மட்டும்தான் தனியாக செல்வாள். அனைவரும் கேட்பார்கள், உன் கணவன் எங்கே என்று. அதற்கு என் குழந்தை என்ன பதில் சொல்வாள்? அந்த பாவையின் தலை அவமானத்தால் குனிந்துவிடும்.
இது மனநல துன்புறுத்தல் இல்லையா? தீபக் உடனடியாக தற்காத்து கொண்டார். ஐயா, நான் எங்குமே செல்லவில்லை என்பது இல்லை. ஆம், ஒருமுறை அனிதாவின் மாமா மகனின் திருமணத்திற்கு என்னால் செல்ல முடியவில்லை. கம்பெனியில் ஆண்டின் மிகப்பெரிய ஆடிட் இருந்தது. அங்கே என் இருப்பு மிக அவசியமாக இருந்தது. நான் அனிதாவிடம் இதை விளக்கியும் கூறினேன். வேலை இல்லை என்றால் குடும்பம் எப்படி நடக்கும்? சுதா தேவி மேலும் ஆவேசமானார். அவர் கூர்மையான குரலில் கூறினார், திருமணங்களை விடுங்கள் ஐயா. அனிதாவின் தந்தை காலமான போது கூட இவர் வரவில்லை. எங்கள் உலகமே அழிந்து விட்டது. என் மகளுக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. ஆனால் இவரோ வேலையில் மாட்டிக்கொண்டார். நாங்கள் ஃபோன் செய்து இவருக்கு தகவல் சொன்னோம். இவர் திரும்பி வருவதற்குள் இறுதி சடங்கே முடிந்துவிட்டது. இறுதி சடங்கு முடிந்து 4 மணி நேரத்திற்கு பிறகுதான் வந்து சேர்ந்தார். இதுதானா ஒரு கணவனின் ஆதரவு? நீதிமன்றத்தில் அமைதி ஆழமானது. அனிதாவின் முகத்தில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவள் விசும்பியவாறே கூறினாள், ஆமையா, அன்றைய தினம் என் உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை என்று உணர்ந்தேன். 7 சுற்றுகளில் ஒவ்வொரு இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் நிற்பதாக வாக்களித்தவர்தான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய துக்கத்தின் போது காணாமல் போயிருந்தார். அந்த வெறுமையை, அந்த தனிமையை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. நீதிபதி தீவிரமான பார்வையுடன் தீபக்கை பார்த்தார். மிஸ்டர் தீபக், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள்? தீபக்கின் முகம் வெளிரி போயிருந்தது. உள்ளுக்குள் எழுந்த புயலை கட்டுப்படுத்தியபடி அவர் வலி நிறைந்த குரலில் கூறினார், ஐயா, நான் அங்கே இல்லை என்பது உண்மைதான். ஆனால் நான் முயலவில்லை என்பது பொய். அனிதாவின் அப்பா இறந்து விட்டதாக எனக்கு செய்தி கிடைத்த அந்த நொடியே என் காலடியில் இருந்த பூமி நழுவிவிட்டது. அவரது குரல் இப்போது உடைந்து கொண்டிருந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என் சொந்த தந்தையோ நான் மிகவும் சிறியவனாக இருக்கும்போதே இறந்து விட்டார் நீதிபதி ஐயா. தந்தையின் அன்பு எப்படிப்பட்டது என்பது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. திருமணத்திற்கு பிறகு எனது மாமனாரில்தான் எனது தந்தையை கண்டேன். அவரும் என்னை மகனை விட மேலாகத்தான் மதித்தார். எனக்கு செய்தி கிடைத்ததும் ஒவ்வொரு டிராவல் வெப்சைட்டிலும் ஒவ்வொரு ஏர்லைனிலும் அவசர டிக்கெட் தேடினேன். எந்த ஃப்ளைட்டும் கிடைக்கவில்லை. விரக்தியடைந்து எனக்கு கிடைத்த முதல் ரயிலில் ஓடி சென்று ஏறினேன். ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. அவர் அழுது கொண்டே கூறினார், நம்புங்கள், அன்றைய தினம் அனிதா மட்டும் தனது தந்தையை இழக்கவில்லை. நானும் என் தந்தையை 2வது முறையாக இழந்தேன். என்னால் அவரின் இறுதி முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. அந்த ஏக்கம் இன்று வரை என் நெஞ்சில் இருக்கிறது. நீதிபதி அவரது சூழ்நிலையை புரிந்து கொண்டார். ஆனால் சுதாதேவியின் முகத்தில் எந்த இரக்கமும் தோன்றவில்லை. பார்த்தீர்களா நீதிபதி ஐயா, மீண்டும் அதே முதலை கண்ணீர். ஒவ்வொரு முறையும் கதையை கட்டிவிட்டு தன்னைத்தானே பரிதாபமானவராக காட்டிக்கொள்கிறார். சரி, அன்றைய தினம் சூழல் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் எனது மகள் தினமும் படும் பாட்டை பற்றி என்ன சொல்வது? நாள் முழுதும் மாமியாரின் குத்தல் பேச்சுக்கள். இவற்றுக்கு என்ன பதில்? நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஐயா. என் குழந்தை தனது புகுந்த வீட்டில் என்னவெல்லாம் கேட்க நேரிடுகிறது தெரியுமா? நீ ஒரு பெண்ணா? உன்னால் வீட்டை கூட கவனிக்க முடியவில்லை, சமைக்க தெரியவில்லை, குழந்தையை கவனித்து கொள்ள தெரியவில்லை என்று இதுபோன்று ஆயிரக்கணக்கான குத்தல் பேச்சுக்களை கேட்டு கேட்டு என் மகளின் இதயம் கல்லாகிவிட்டது. மேலும் அவள் சொந்தமாக பிஸ்னஸ் தொடங்கும் கனவு கண்டபோது இந்த மனிதன் அதையும் நசுக்கிவிட்டான். அனிதாவின் தாய் அனிதா ஒருவேளை மறந்து போயிருக்கக்கூடிய தீபக்கின் அந்த புகார்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டிருப்பதை நீதிபதி கவனித்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது தன் தாயின் பேச்சை கேட்டுக்கொண்டே அனிதாவும் அந்த விஷயங்கள் அனைத்தையும் நினைத்து அழுது கொண்டே இருந்தாள். அனிதாவின் கன்னங்கள் கண்ணீரால் நனைந்திருந்தன. அவள் அழுது கொண்டே கூறினாள், நீதிபதி ஐயா, திருமணத்திற்கு பிறகும்
எனது கனவை நனவாக்குவேன் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் என்னிடம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நீ வீட்டையும் குழந்தையையும் தான் கவனிக்க வேண்டும், பிசினஸ் செய்யக்கூடாது என்று. எனது கனவுகளுக்கு எந்த மதிப்பும் இருக்கவில்லை. நீதிபதி தீபக்கை உற்று நோக்கினார். இது உண்மையா மிஸ்டர் தீபக்? அனிதா பிசினஸ் செய்ய விரும்பினார் என்றால் இதில் என்ன தவறு இருந்தது? தீபக் உடனடியாக தலையை உயர்த்தினார். அவரது குரல் உடைந்து போனாலும் உறுதியாக இருந்தது. இல்லை ஐயா, நான் எப்போதுமே இவளை தடுத்ததில்லை. எங்கள் மகளுக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்திருந்தது. அவள் நீண்ட காலமாக உடல் நலமின்றி இருந்தாள். அவளது உடல்நிலை சரியாகும் வரை சிறிது காலம் காத்திருக்கும்படி மட்டும்தான் நான் கூறினேன். அவளால் இருபக்கமும் தனது கவனத்தை செலுத்த முடியாது என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் 2-3 மாதங்கள் காத்திருக்கும்படி கூறினேன். குழந்தை பிழைத்தவுடன் அவளது கனவுகளை நனவாக்க நானே உதவுவேன் என்று அனிதாவிடம் சொல்லியிருந்தேன். மேலும் அம்மாவின் பேச்சுக்களை பொறுத்தவரை நீதிபதி ஐயா, குழந்தைக்கு வெளி சாப்பாடு கொடுக்க வேண்டாம் என்று டாக்டர் தடுத்திருந்தார். அம்மா சொன்னதெல்லாம் வீட்டு சமையலை கொடுங்கள் என்றுதான். ஆனால் அனிதாவோ பாக்கெட் ஃபுட், மேகி போன்றவற்றை ஊட்டி விடுவாள். அம்மா இதை கண்டித்தால் அனிதாவுக்கு கோபம் வரும். இதை பற்றியே தகராறுகள் தொடர்ந்து நடக்கும். தீபக் கண்ணீரை துடைத்தவாறு கூறினார். ஒவ்வொரு முறையும் நான் சமாதானம் செய்யவே முயன்றேன். ஆனால் அம்மாவையும் புரிய வைக்க முடியவில்லை, அனிதாவையும் புரிய வைக்க முடியவில்லை. இவற்றுக்கிடையே மிகவும் சிதைந்து போனது நான் தான் ஐயா. ஏனென்றால் நான் 2 கல் அடுப்புகளுக்கு நடுவே சிக்கி நசுங்கிக் கொண்டிருந்தேன். தீபக்கின் தொண்டை அடைத்து கொண்டது. அவர் அங்கேயே கூண்டில் தலைகுனிந்து அழுதுவிட்டார். 32 வயது மனிதன் நீதிமன்றத்தில் இப்படி விக்கி விக்கி அழுவதைக் கண்ட முழு நீதிமன்றமும் ஒருவித அமைதியில் மூழ்கியது. ஆனால் அனிதாவின் தாயை இது எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. இது முதலை கண்ணீர் நீதிபதி ஐயா. பாருங்கள் எப்படி அழுகிறார் என்று. தவறுகளை மறைப்பதற்கான மற்றொரு நாடகம் இது. இவரின் வாதங்கள் அனைத்தும் பொய். என் மகளை ஒவ்வொரு பணத்திற்கும் ஏங்க வைக்கிறார். அவளது சிறிய ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாது. அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் நீதிமன்ற விதிமுறைகளின்படி இவரிடமிருந்து ஜீவனாம்சம் பெற்றுக்கொள்வது என்றும், ஆனால் இவரை விடுவிக்கப் போவதில்லை என்றும் என் மகள் முடிவு செய்துள்ளாள். இவரும் இதே உறவில்தான் பிணைக்கப்பட்டிருப்பார். இவரால் என் மகளை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் இவரை வேறு ஒரு பெண்ணுடன் சந்தோஷமாக இருக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீதிபதி வாதங்களை எடை போட்டு கொண்டிருந்தார். அவர் பேசுவதற்குள் தீபக்கின் வழக்கறிஞர் மிஸ்டர் வர்ணன் உடனடியாக எழுந்து நின்றார். அவரது குரலில் கோபம் மற்றும் உறுதியுடன் கூறினார், நீதிபதி ஐயா, இதுவரை வெளிவராத ஒரு விஷயம் இன்னும் இருக்கிறது என்று கூறிவிட்டு அவர் ஒரு பழைய சுத்தமான ஆவணத்தை எடுத்து நீதிபதியை நோக்கி நீட்டினார். இது தீபக்கின் அப்பாயின்மெண்ட் லெட்டர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருவில் உள்ள ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் இருந்து அவருக்கு இது கிடைத்தது. ஆண்டுக்கு 25 லட்சம் சம்பளம். இன்று அவர் சம்பாதிப்பதை விட 3 மடங்கு அதிகம். ஆனால் இவர் அதை நிராகரித்து விட்டார். நீதிபதி ஆச்சரியத்துடன் அந்த ஆவணத்தை பார்த்தார். ஏன் இவ்வளவு அருமையான வேலையை ஏன் விட்டார்? இதைவிட சிறப்பானதாக எதுவும் இருந்திருக்க முடியாது. ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று உங்கள் நிலைமை வேறாக இருந்திருக்கும். வர்ணன் ஒரு பார்வையை அனிதா மீது வீசினார். அவளது முகம் உணர்ச்சியற்றதாக இருந்தது. பின்னர் கரகரத்த குரலில் அவர் கூறினார், நீதிபதி ஐயா, இந்த கேள்வியை மிஸ்டர் தீபக்கிடம் கேட்காதீர்கள். இவரின் மனைவி அனிதாவிடம் கேளுங்கள். நீதிபதி ஆச்சரியத்துடன் வர்ணனை பார்த்தார். ஆம் நீதிபதி ஐயா என்று வர்ணன் தனது முழு பலத்தையும் திரட்டி சொன்னார். ஏனென்றால் அனிதா பெங்களூருக்கு மாற விரும்பவில்லை.
நான் என் பெற்றோரை விட்டு பிரிய முடியாது என்று கூறினாள். அனிதா தனது குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது என்பதற்காக மட்டுமே என் கட்சிக்காரர் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பை தூக்கி எறிந்தார். அந்த வழக்கறிஞர் ஒரு அம்பை போல கேள்வியை தொடுத்தார். தன் மனைவியின் ஒரு ஆசைக்காக தனது எதிர்காலத்தையே பணயம் வைத்த மனிதன் மீது அவனது மனைவி ஒவ்வொரு பணத்திற்கும் ஏங்க வைப்பதாக பழி சுமத்துகிறாள். இது எந்த வகையில் நியாயம்? தீபக்கின் வழக்கறிஞரின் இந்த வெளிப்பாடு நீதிமன்றத்தில் ஒரு பெரும் புயலை கிளப்பியது. நீதிபதி உட்பட அனைவரும் அதிர்ந்து போயினர். அனைவரின் பார்வையும் அனிதா மீதுதான் இருந்தது. அவள் ஒரு சிலையைப் போல நின்று கொண்டிருந்தாள். அவளது முகம் அவமானத்தால் வெளிரி போய்விட்டது. அவளால் பேச முடியவில்லை. சுதா தேவியிடமும் வார்த்தைகள் இல்லை. இது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. நீதிபதி ஆதித்யா அந்த ஆவணத்தை பார்த்தார். பின்னர் அனிதாவின் மஞ்சள் போன்ற முகத்தை பார்த்தார். அவரது அனுபவமிக்க கண்களுக்கு இப்போது வரை இருளில் மூடிக்கிடந்த கதையின் பாகங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பித்தன. சுதா தேவிக்கு தன் கையை விட்டு போய்விட்டது போல் தோன்றியது. கண்ணீர் மல்கிய கண்களுடன் அவர் நீதிபதியை பார்த்தார். நீதிபதி ஐயா, இது நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டுமே. நாங்கள் எங்கள் மகளை ஒரு இளவரசியைப் போல வளர்த்தோம். அவள் எந்த துன்பத்தையும் பார்த்ததே இல்லை. சின்ன வயதில் பொம்மையின் முடி கலைந்தால் கூட அழுது விடுவாள். அவளது முகத்தில் மீண்டும் புன்னகை வரும் வரை நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். நாங்கள் அவளை அப்படி செல்லமாக வளர்த்தோம். ஆனால் இந்த மனிதர்களோ எனது சிரித்து விளையாடும் பொம்மையை ஒவ்வொரு நாளும் அழ செய்திருக்கிறார்கள். அவளுக்கு நாள் முழுதும் குத்தல் பேச்சுகளின் நஞ்சை குடிக்க கொடுத்துள்ளனர். நான் ஃபோன் செய்யும் போதெல்லாம் அவளது விசும்பல் சத்தம்தான் கேட்கும். ஐயா, என் மகள் இந்த நரகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து மடிவதை என்னால் பார்க்க முடியாது. நிச்சயமாக முடியாது. அனிதா தன் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு உடைந்த குரலில் கூறினாள். ஆமம்மா, நான் தோற்றுவிட்டேன். அந்த வீட்டை எனது சொந்த வீடாக மாற்ற நான் கடுமையாக முயன்றேன். ஆனால் எனது இருப்பும் எனது கனவுகளும் புறக்கணிக்கப்பட்டன. நான் சோர்வடைந்து விட்டேன். நீதிமன்றத்தில் இருந்த பெண்களால் அனிதாவின் வேதனையை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அப்போது நீதிபதி ஆதித்யா சிறிது நேரம் தனது கண்களை மூடிக்கொண்டார். அந்த நிலையின் ஆழத்தை அளவிடுவது போல் இருந்தது. பின்னர் சுதா தேவியின் மீது ஒரு கூர்மையான பார்வையை வீசி வழக்கின் திசையையே மாற்றிய அந்த முக்கியமான கேள்வியை கேட்டார். சுதா மேடம், ஒரு விஷயம் சொல்லுங்கள். அனிதா தனது கணவரின் வீட்டில் வசித்து வந்தபோது உங்களுக்கும் அவளுக்கும் இடையே எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடக்கும்? சுதா தேவி யோசிக்காமல் பெருமையுடன் கூறினார். தினமும் நடக்கும் நீதிபதி ஐயா. 2-3 மணி நேரம் அசராமல் பேசுவோம். அவளுக்கு நான் தானே ஒரே ஆதரவு. நீதிபதி அடுத்த கேள்வியை தொடுத்தார். அந்த நேரத்தில் வீட்டில் என்ன சமைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வருமா? ஆம், நிச்சயமாக. என் மகள் என்னிடம் எதையுமே மறைக்க மாட்டாள் என்று சுதா தேவி கூறினார். தான் ஒரு வலையில் சிக்குகிறோம் என்பதை அவர் உணராமல். பின்னர் 2வது கேள்வி கேட்கப்பட்டது. அப்படியானால் மாமியார் மருமகளுக்கு இடையே ஏதேனும் சிறிய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அந்த தகவலும் உடனடியாக உங்களுக்கு தெரிந்துவிடுமா? ஆம் நீதிபதி ஐயா. என் பாவம் நிறைந்த குழந்தை தன் மனதின் வலியை யாரிடம் போய் சொல்வாள் என்று சுதா தேவி கூறினார். நீதிபதியின் குரலில் கண்டிப்பு கூடி வந்தது. அப்படியானால் உங்கள் மகளின் புகுந்த வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு நொடி செய்தியையும் நீங்கள் சேகரித்து வந்திருக்கிறீர்கள். சமையலறையில் மாமியார் மருமகளுக்கு இடையே நடக்கும் சண்டை முதல் படுக்கை அறையில் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் வரை. நீதிபதி மிக கூர்மையான கேள்வியை தொடுத்தார். சுதா மேடம், உங்கள் மகளை செல்லமாக வளர்த்தீர்கள். கோலாகலமாக திருமணம் செய்து கொடுத்து அனுப்பி வைத்தீர்கள். இது அனைவருக்குமே தெரியும்.
ஆனால் அவளை அவளது கணவனின் வீட்டை சேர்ந்தவளாக நீங்கள் எப்போதாவது மனதார ஏற்றுக்கொண்டீர்களா? அல்லது உங்கள் வீட்டு முற்றத்தின் இளவரசியாகவே அவளை தக்க வைத்து கொள்ள முயன்றீர்களா? இந்த கேள்வி வெறும் கேள்வி அல்ல, அது ஒரு கண்ணாடி. அதில் சுதாதேவிக்கு தனது சொந்த குரூரமான மற்றும் சுயநலமான முகம் தெரிய ஆரம்பித்தது. அவர் பதறிப்போனார். நீதிபதி ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் அவளது தாய். அவள் கஷ்டப்படுவதை மரணிக்க விடுவதா? நீதிபதி அமைதியான குரலில் கூறினார். சுதா மேடம், மகள் தனது கஷ்டத்தை தாயிடம் சொல்வது இயல்புதான். ஆனால் கேள்வி என்னவென்றால், அந்த துன்பம் உண்மையில் என்ன? அவர் தனது கூர்மையான பார்வையை அவர்கள் மீது வீசினார். தீபக் அலுவலகத்திலிருந்து தாமதமாக வந்தார். இது ஒரு நிகழ்வு, துன்பம் அல்ல. மாமியார் சமையலில் குறை கண்டுபிடித்தார். இது ஒரு சண்டை, கொடுமை அல்ல. பிறந்த நாளுக்கு விலை உயர்ந்த பரிசு கிடைக்கவில்லை. இது எதிர்பார்ப்பின் ஏமாற்றம், உறவின் முறிவு அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மகளிடம் 3 மணி நேரம் பேசினீர்கள். ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் ஒரு பெரிய துன்பமாக மாற்றினீர்கள். ஒவ்வொரு சிறிய சண்டையையும் ஒரு கொடுமையாக சித்தரித்தீர்கள். அந்த சிறிய விஷயங்களை நீங்களும் கேட்காமல் அனிதாவும் சொல்லாமல் இருந்திருந்தால் 2-3 நாட்களில் அவை தானாகவே மறந்து போயிருக்கும். வீட்டு மக்கள் மீண்டும் ஒன்றிணைந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி நடக்க விடவில்லை. உங்கள் வார்த்தைகள் ஒரு சிறிய பொறியை எரியூட்டி பெரிய நெருப்பாக மாற்றின. அனிதாவின் பார்வையில் அவளது வீட்டுக்காரர்கள் குற்றவாளிகளாக மாறினர். அவளோ பாதிக்கப்பட்டவளாகிவிட்டாள். அவளது புகுந்த வீடு ஒரு நரகம் என்றும் அவளது கணவன் ஒரு கொடூரமானவன் என்றும் உங்கள் மகளின் மனதில் நீங்களே அறியாமல் விதைத்து விட்டீர்கள். சுதாதேவி நடுங்கிக் கொண்டிருந்தார். நான் அவளுக்கு ஆதரவாக மட்டும்தான். இல்லை, இது ஆதரவு அல்ல. நீதிபதியின் குரல் கடுமையாக மாறியது. இது நஞ்சு. உங்கள் மகளின் உறவில் நீங்கள் கலந்த ஒரு இனிமையான நஞ்சு. திருமணமான செடி கணவன் மனைவியின் நம்பிக்கையாலும் புரிதலாலும் தான் வளர்க்கப்பட வேண்டும். நீங்களோ ஒவ்வொரு நாளும் ஃபோன் செய்து அதன் வேர்களில் வெறுப்பும் புகார்களும் நிறைந்த அமிலத்தை ஊற்றினீர்கள். அவர் அங்கிருந்த அனிதாவை பார்த்தார். அனிதா, சண்டை வரும்போதெல்லாம் பிரச்சனையை தீர்க்க கணவனிடம் பேசுவதற்கு பதிலாக தாய்க்கு ஃபோன் செய்தீர்கள். கணவனை ஒரு வாழ்க்கை துணையாக பார்ப்பதற்கு பதிலாக தாயை ஒரு வழக்கறிஞராக மாற்றிக்கொண்டீர்கள். உங்கள் இருவரின் உறவின் ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் இடையே எடுக்கப்பட்டது. நீதிபதி தனது பேச்சை முடித்தார். உண்மையான பிரச்சனை கணவனிடமும் இல்லை, மனைவியிடமும் இல்லை. பிரச்சனை இந்த உறவில் நுழைந்திருக்கும் 3வது நபரின் தலையீட்டில்தான் உள்ளது. அது அன்பின் போர்வையில் மறைந்திருக்கிறது. சுதா மேடம், உங்கள் மகள் திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அவளை அவளது கணவனின் மனைவியாக மாறுவதற்கு நீங்கள் எப்போதாவது வாய்ப்பளித்தீர்களா? தன் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் அனிதா உணர்ந்தாள். தாயிடம் பேசிய ஒவ்வொரு புகாரும், ஒவ்வொரு சிறிய விஷயமும் அவளது காதுகளில் எதிரொலித்தன. தன் சொந்த கைகளால் தனது வீட்டின் அஸ்திவாரத்தில் தானே டைனமைட்டை வைத்துவிட்டதை அவர் முதல் முறையாக இன்று புரிந்து கொண்டார். முழு நீதிமன்றத்திலும் அமைதி நிலவியது. பின்னால் இருந்து மெதுவாக ஒரு கைதட்டல் கேட்டது. பார்க்கிற இடத்திலேயே முழு நீதிமன்றமும் கைதட்டல் சத்தத்தால் அதிர்ந்தது. இந்த தட்டுகள் நீதிபதியின் துல்லியமான பகுப்பாய்விற்காக தரப்பட்டன. இன்று அனைவரும் உணர்ந்த அந்த கசப்பான உண்மைக்காக தரப்பட்டன. நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கத் தொடங்கினார். அதிபர் இரு தரப்பினரின் வாதங்களையும் கேட்டார். உறவில் கசப்பு இருப்பது தெளிவுதான். ஆனால் விவாகரத்து என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் கடைசி தீர்வாக இருக்க வேண்டுமே தவிர
முதலாவதாக இருக்கக்கூடாது. எனவே இந்த நீதிமன்றம் ஒரு திருமண பரிசோதனைக்கு உத்தரவிடுகிறது. அனைவரின் முகங்களிலும் ஆச்சரியம் தொற்றிக்கொண்டது. திருமண பரிசோதனை என்றால் என்ன? நீதிபதியின் பேச்சு தொடர்ந்தது. இந்த பரிசோதனை சரியாக 1 மாத காலம் தொடரும். இதற்கு சில கடுமையான விதிகள் இருக்கும். ஆனால் அவற்றை பின்பற்றுவது கட்டாயமாகும். அடுத்த 1 மாதத்திற்கு திருமதி அனிதா தனது தாயுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களை சந்திக்கவும் கூடாது. இது தண்டனை அல்ல. மாறாக எந்தவித வெளிவட்டார தாக்கமும் இல்லாமல் அனிதா தனது சுய சிந்தனையையும் தனது மனசாட்சியின் குரலையும் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாகும். கணவன் மனைவி இருவரும் ஒவ்வொரு வாரமும் சேர்ந்து ஒரு மேரேஜ் கவுன்சிலரை சந்திக்க வேண்டும். அந்த அமர்வின் அறிக்கை நேரடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். நீங்கள் இருவரும் ஒரு காலி கண்ணாடி ஜாடியையும் சில காகித துண்டுகளையும் உங்களிடம் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் காட்டாமல் உங்கள் உறவை பற்றிய ஒரு நல்ல மற்றும் நேர்மறையான நினைவை அந்த துண்டில் எழுதி அந்த ஜாடியில் போட வேண்டும். இந்த நினைவுகள் உங்களுக்குள் சண்டைகள் தொடங்குவதற்கு முந்தையதாக இருக்க வேண்டும். இந்த ஜாடி 1 மாதத்திற்கு பிறகு நீதிமன்றத்தில்தான் திறக்கப்படும். நீங்கள் இருவரும் ஒரே வீட்டில்தான் வசிப்பீர்கள். ஆனால் ஒருவர் மீது மற்றொருவர் எந்தவித அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடாது. மேலும் இந்த காலத்தில் தீபக்கின் தாயாரும் அனிதாவின் தாயாரும் எந்தவித தலையீடும் செய்யக்கூடாது. இது ஒரு முன்னெப்போதும் இல்லாத தீர்ப்பாகும். தீபக்கும் அனிதாவும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர். அவர்களால் அதை ஏற்பதைத் தவிர வேறு வழியிருக்கவில்லை. ஆரம்ப நாட்கள் மிகவும் விசித்திரமாகவும் கடினமாகவும் இருந்தன. அந்த வீடு இப்போது வீடாக இல்லை, ஒரு மௌனமான போர் முனையாக மாறியிருந்தது. அனிதாவை பொறுத்தவரை தாயிடம் பேசாமல் ஒரு நாள் கழிப்பது ஒரு மலையை கடப்பதை போன்றிருந்தது. அடிக்கடி ஃபோனை எடுக்க தோன்றும். ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவு தடுத்துவிடும். நாளில் 100 முறை கண்கள் சந்தித்து கொள்ளும். பின்னர் அறிமுகமில்லாதவர்களைப் போல் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். இரவு நேரம் முழு நகரமும் தூங்கும்போது அவர்களுக்குள் இருந்த புயல் விழித்தெழுந்து கொள்ளும். அவர்கள் அமைதியாக தங்கள் காகித துண்டுகளில் எழுதி கொள்வார்கள். அந்த துண்டுகளில் என்ன இருந்தது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். முதல் கவுன்சிலிங் அமர்வு ஒரு புயலைப் போல இருந்தது. இருவரும் தங்கள் கோபத்தையும் எரிச்சலையும் கொட்டி தீர்த்தனர். கவுன்சிலர் யாரையும் சரியென்றோ தவறென்றோ கூறவில்லை. மாறாக அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டார். அடுத்த அமர்வில் அவர்கள் ஒருவர் மற்றவரின் கோணத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினர். தாயின் அதீத தலையீட்டை தான் அன்பின் அமிழ்தமாக அனிதா நினைத்து வந்தாளோ, அது உண்மையில் தனது திருமண வாழ்க்கைக்கு ஒரு நச்சு பரிசாக இருந்தது என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். அதே சமயம் அனிதா தனது தாயை எவ்வளவு சார்ந்திருந்தாள் என்பதையும், புதிய சூழலில் அவளுக்கு எவ்வளவு ஆதரவு தேவைப்பட்டது என்பதையும் தீபக் புரிந்து கொண்டார். ஒரு நாள் இரவில் காகிதத்தில் எதையோ எழுதி கொண்டிருந்த போது தீபக்கின் கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் துளி காகிதத்தின் மீது விழுந்தது. அவர் விரைவாக அதை துடைத்துவிட்டு காகிதத்தை மடித்து ஜாடியில் போட்டார். அதே நேரத்தில் அனிதாவும் ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டிருந்தாள். பல பழைய நினைவுகள் அவளது மனதிற்குள் அலைமோதத் தொடங்கின. நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போது என்னவாகிவிட்டோம்? என் தாயின் தோளில் சாய்ந்து அழுது கழித்த நேரத்தில் பாதியை என் கணவனின் கையை பிடித்து கழித்திருந்தால் ஒருபோதும் நாம் நீதிமன்றத்திற்கே சென்றிருக்க வேண்டியிருந்திருக்காதே என்று நினைக்கும் போது அவளது கைகள் நடுங்கின. அந்த காகிதத்தை தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவள் நீண்ட நேரம் அழுதாள். இருவரும் தவித்தனர். ஓடி சென்று ஒருவர் மற்றவரை தழுவிக்கொண்டு, தவறு நடந்துவிட்டது,
என்று சொல்ல விரும்பினர். ஆனால் இருவருக்கும் இடையே அகந்தையின் கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் நின்று கொண்டிருந்தது. முயற்சியை அனிதா எடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். தன் மீதே பழி சுமத்தப்பட்டிருப்பதால் அவளே ஒருமுறை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தீபக் நினைத்தார். அன்பும் சுயமரியாதையும் மோதிக்கொள்ளும் அத்தகைய போராட்டத்தில் இருவரும் தோற்று கொண்டிருந்தனர். ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் ஒருவர் மற்றவரின் குரலை கேட்க தவித்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு நாளாக எண்ணி அந்த மாதமும் கடந்து சென்றது. மௌனம் இன்னும் ஆழமாகவும் வேதனை நிறைந்ததாகவும் மாறியிருந்தது. சரியாக ஒரு மாதம் கழித்து அதே குடும்ப நல நீதிமன்றம். நீதிமன்ற அறையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. தீபக்கும் அனிதாவும் நேருக்கு நேர் நின்றிருந்தனர். அவர்களுக்கு இடையே அந்த கண்ணாடி ஜாடி வைக்கப்பட்டிருந்தது. அது இப்போது காகித துண்டுகளால் நிரம்பி வழிந்தது. அந்த 30 நாட்களின் சொல்லப்படாத நினைவுகளின் சாட்சியாக அது இருந்தது. நீதிபதி இருவரையும் பார்த்தார். ஏதாவது யோசித்தீர்களா? இருவரும் மௌனமாக இருந்தனர். இருவரின் கண்களிலும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஒருவேளை எதிரில் உள்ளவர்கள் முதலில் பேசலாம் என்று. ஆனால் இருவரின் அகந்தையும் ஒரு பெரிய பாறையைப் போல வழியை மறித்து நின்றிருந்தது. நீதிபதி புன்னகைத்தார். தீர்ப்பு இன்னும் கடினமாகத்தான் இருக்கிறது என்று தெரிகிறது. சரி, முதலில் இந்த ஜாடியை திறப்போம். இதில் உங்கள் இருவரின் உறவின் மிக உண்மையான சாட்சி அடைபட்டுள்ளது. தீபக், அனிதா எழுதிய காகித துண்டுகளில் ஒன்றை எடுத்து அனைவர் முன்னிலையிலும் படியுங்கள். தீபக் நடுங்கும் கைகளால் ஒரு காகிதத்தை வெளியில் எடுத்தார். அதை திறந்ததும் அவரது கண்கள் ஒரு கணத்திற்கு திகைத்தன. அவரது குரல் திடீரென அடைத்து கொண்டது. அவர் படிக்கத் தொடங்கினார். திருமணத்திற்கு பிறகு நான் என் பெற்றோர் நினைவில் சோகமாக அமர்ந்திருந்த போது நீதான் எனக்கு பிடித்த காரசாரமான பானிபூரியை வாங்கி வந்தாய். என் மனம் அப்போது பாரமாக இருந்ததால் என்னை சிரிக்க வைக்க ஜோக்குகளை சொல்லத் தொடங்கினாய். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அதை போன்ற மோசமான ஜோக்குகளை நான் என் வாழ்நாளில் கேட்டதே இல்லை. அதை படித்ததுமே நீதிமன்றத்தில் இருந்த சிலரின் முகங்களில் புன்னகை தோன்றியது. ஆனால் தீபக்கின் கண்கள் கலங்கின. அவர் தொடர்ந்து படித்தார். ஆனால் நான் உனது முகத்தை பார்த்தேன். பெரிய கட்டிடங்களை கட்டும் ஒரு சிவில் இன்ஜினியர் என்னை சிரிக்க வைப்பதற்காக ஒரு பச்சிளம் குழந்தையைப் போல முழு முயற்சியும் செய்து கொண்டிருந்தார். உனது ஜோக்குகளை கேட்டு நான் சிரிக்கவில்லை. மாறாக உனது அந்த பாசாங்கற்ற தன்மையை பார்த்து அழுது கொண்டே சிரித்து விட்டேன். தீபக், நீ எவ்வளவு நல்லவன். இப்போது தீபக்கின் குரல் உடைந்து கொண்டிருந்தது. அந்த துண்டு அவரது கையில் நடுங்கிக் கொண்டிருந்தது. திருமதி அனிதா, இப்போது நீங்கள் தீபக் எழுதிய ஒரு காகிதத்தை படியுங்கள் என்றார் நீதிபதி. அனிதா ஒரு காகிதத்தை எடுத்தாள். அதை திறந்ததும் அவளது மூச்சு நின்றது. அனிதா, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எனது பதவி உயர்வு பார்ட்டியில் ஒரு உறவினர் என்னை அவமானப்படுத்திய போது நீ அனைவரின் முன்னிலையிலும் என் கையை பிடித்து கொண்டு என் கணவன் மீது எனக்கு பெருமை இருக்கிறது என்று கூறினாய். அன்றைய தினம் நீ என்னை உலகின் மிக வலிமையான மனிதனாக மாற்றிவிட்டாய் அனிதா. அன்றைய தினம் எனக்கு நம்பிக்கை பிறந்தது. ஒருவேளை முழு உலகமும் எனக்கு எதிராக திரும்பினாலும் நீ என்னை விட்டு விலக மாட்டாய். அனிதாவின் கண்களிலிருந்து இப்போது கண்ணீர் அல்ல, ஒரு பெருவெள்ளமே ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் தனது பலம் என்று அவள் யாரை கூறினாளோ அதே கணவன் மீதுதான் அனைவரின் முன்னிலையிலும் பழி சுமத்தினோம் என்பதை அவள் நினைத்து பார்த்தாள். நீதிபதி அந்த சூழலை இன்னும் ஆழமாக்கிவிட்டு கூறினார். இன்னொரு காகிதத்தை தீபக் படியுங்கள். தீபக் ஒரு காகிதத்தை எடுத்தார். அதை படித்ததும் அவர் அழுதுவிட்டார். தீபக்,
ஞாபகம் இருக்கிறதா? திருமணத்திற்கு பிறகு நான் முதல் முறையாக சமைத்தபோது அனைத்தும் கருகிவிட்டது. வெட்கத்தால் நான் அழத் தொடங்கினேன். ஆனால் நீயோ கருகிய அந்த உணவை முழுவதையுமே சிரித்து கொண்டே சாப்பிட்டுவிட்டு, இன்றிலிருந்து இதுதான் எனக்கு பிடித்தமான உணவு என்று கூறினாய். அன்றைய தினம் முதல் முறையாக எனக்கு உலகின் மிக சிறந்த கணவன் கிடைத்துவிட்டதாக உணர்ந்தேன். நான் எத்தனை தவறுகள் செய்தாலும் உன் பார்வையில் நான் பெர்ஃபெக்ட் ஆவேன். தீபக்கால் நிற்க முடியவில்லை. கூண்டின் ஆதரவை பிடித்துக்கொண்டு விக்கி விக்கி அழுது கொண்டே கீழே உட்கார்ந்தார். நீதிபதி அனிதாவை பார்த்தார். அவளது நிலையோ அதைவிட மோசமாக இருந்தது. அனிதா, அடுத்த காகிதம். அனிதா மிக சிரமப்பட்டு மற்றொரு காகிதத்தை எடுத்தாள். அதில் மை கொஞ்சம் பரவி இருந்தது. ஒருவேளை எழுதும்போது கண்ணீர் விழுந்திருக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா அனிதா? அலுவலகத்தின் உளைச்சலால் நான் இரவுகளில் விழித்திருக்கும் போது நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்து என் தலைமுடியை தடவி கொடுப்பாய். நான் சோர்வடையும் போது டீயோ காஃபியோ தயாரித்து கொண்டு வருவாய். எதையுமே கேட்க மாட்டாய். நீ என் அருகில் இருக்கிறாய், எப்போதும் இருப்பாய் என்பதை மட்டும் உணர்த்துவாய். அன்றிரவு நான் நினைப்பேன், நீ என்னுடன் இருக்கும் வரை என்னால் உலகின் எந்த போரையும் வெல்ல முடியும் என்று. உன்னை பற்றி நான் இல்லாமல் ஒன்றுமில்லை. நான் உன்னை ஆழமாக நேசிக்கிறேன், எப்போதும் நேசிப்பேன். இதை படித்து முடிப்பதற்குள் அனிதாவின் பொறுமையின் எல்லை உடைந்து போனது. அந்த காகிதம் அவளது கையிலிருந்து நழுவி விழுந்தது. அவளது தொண்டையிலிருந்து ஒரு விம்மல் வெளிப்பட்டது. அவள் விக்கி விக்கி அழுதவாறே தடுமாறி கீழே விழத் தொடங்கினாள். அடுத்த கணமே தீபக் ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்தார். அனிதா அவரது நெஞ்சோடு சாய்ந்து கொண்டாள். அவள் ஒரு சிறிய குழந்தையைப் போல் அழுது கொண்டிருந்தாள். தீபக், நான் எவ்வளவு கெட்டவள், நான் எவ்வளவு சுயநலவாதி. உனது அன்பை நான் எப்போதுமே புரிந்து கொள்ளவில்லை. உனது ஒவ்வொரு தியாகத்தையும் நான் புறக்கணித்து விட்டேன். நான் குறைகளை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தேன். சிறிய சிறிய தருணங்களில் என் மீது நீ பொழிந்த அந்த அன்பை என்னால் பார்க்கவே முடியவில்லை. தீபக்கும் அழுது கொண்டிருந்தார். அவர் அனிதாவின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவளது கண்ணீரை துடைத்தார். இல்லை அனிதா, நீ கெட்டவள் அல்ல. நாம் இருவரும் முதிர்ச்சியற்றவர்களாக இருந்தோம். தவறு என் மீதும் இருந்தது. நீ உனது பெற்றோரை விட்டுவிட்டு என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடன் வந்தாய். நானும் உன்னை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். கொஞ்சம் நேரம் ஒதுக்கியிருக்க வேண்டும். உனது சிறிய சிறிய ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றியிருக்க முடியாதா? அவர் அனிதாவை தன்னை முழுமையாக ஈர்த்து கொள்வது போல் மிக இறுக்கமாக தழுவிக்கொண்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு உடலும் ஒரே உயிருமாகும் அர்த்தத்தை அவர்கள் இன்றுதான் புரிந்து கொண்டனர். நீதிமன்றத்தின் சூழல் இன்னும் கனமானது. இருக்கைகளில் அமர்ந்திருந்த மக்கள் தங்கள் கண்ணீரை மறைக்க முயன்றனர். நீதிபதியின் கண்கள் கூட கசிந்திருந்தன. தீபக் கைகளை கூப்பி, யுவர் ஆனர், எங்களுக்கு எங்கள் மனுவை திரும்பப் பெற வேண்டும். எங்களுக்கு விவாகரத்து வேண்டாம் என்றார். நீதிபதி புன்னகைத்துவிட்டு, நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். நினைவில் கொள்ளுங்கள், திருமணம் என்பது ஒருவர் செய்த பிழைகளை கணக்கிட்டு கொண்டிருப்பதல்ல. மாறாக ஒருவரின் குறைகளுக்கு மத்தியிலும் அவருடன் இணைந்து நிற்பதுதான். இன்று நீங்கள் இருவரும் உங்களது உறவை காப்பாற்றிக் கொண்டது மட்டுமல்லாமல், மனிதர்களின் இதயத்தில் உண்மையான அன்பு இருந்தால் எந்த சுவரும் தகர்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்ததாக இருக்காது என்பதை உலகிற்கு நிரூபித்து காட்டியுள்ளீர்கள். கண்ணீர் நனைந்த முகத்துடன் அனிதா தீபக்கை பார்த்தாள். தீபக், இனிமேல் நான் விவாகரத்தும் கேட்க மாட்டேன். உன்னை விட்டு பிரியவும் மாட்டேன். இது உனது மனைவியின் வாக்குறுதி. தீபக் கலங்கிய கண்களுடன் நீதிபதியை பார்த்து கைகளை கூப்பினார். நன்றி நீதிபதி ஐயா, நீங்கள் எங்களுக்கு நீதி மட்டும் வழங்கவில்லை, எங்கள் வாழ்க்கையையே திருப்பி தந்துவிட்டீர்கள்.
நண்பர்களே, நீதிபதி வழங்கிய இந்த தீர்ப்பு சரியா? இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.